நம்ம கம்ப்யூட்டர் ஹார்ட் டிரைவில் பார்ட்டிஷன் எப்படி பிரிக்கிறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்ட்டிஷன் இல்லாமல் நிறையா கம்ப்யூட்டரில் ஒரே டிஸ்க்கு ஒரே வால்யூமாக வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதாவது லோக்கல் டிஸ்க் சீனு மட்டும் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது, வேறு எந்த ஒரு பார்ட்டிஷன் இருக்காது. ஸோ பார்ட்டிஷன் அது எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு இங்கே சியும் இருக்குது, டியும் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு ஹார்ட் டிரைவ் தான், ஆனால் 2 ஹார்ட் டிரைவ் மாதிரி இங்கே காட்டுதில்ல. சிடி நான் பிரித்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ இது மாதிரி சில கம்ப்யூட்டரில் வந்து சிடிஇஎஃப்னு கூட ஒரே ஹார்ட் டிஸ்க் வந்து 4 பார்ட்டிஷனாக பிரித்து வச்சுருப்பாங்க. இப்போ சில பேர் பிரிக்காமல் சிலருடைய கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரே வால்யூமாக இருக்கும். ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து இப்போ 500 GB அப்படின்னாக்கா, இப்போ நான் வச்சுருக்கிறது 500 தான், பட் ஆனால் அது 2 நான் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ அந்த 500 வந்து ஒரே சிங்கிள் வால்யூமாக போட்டு லோக்கல் டிஸ்க் சீனு மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஸோ இதுக்குள்ளே நம்ம வாய்ஸ் வச்சுருப்போம், எல்லாமே நம்ம சேவ் பண்ணக்கூடிய எல்லா பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இதில் போய்டும். ஸோ இதில் நமக்கு பர்சனலாக வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சேவ் பண்ணணும், ஃப்யூச்சரில் வந்து இப்போ நாளைக்கு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக நம்ம வந்து ஓஎஸ் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஓஎஸ் ஏதோ கிராக் ஆகிடுச்சு, இல்லை நம்மளுடைய சாஃப்ட்வேரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், இல்லை வந்து ஏதாவது எரர் விழுந்துருச்சு, கருப்ட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம மறுபடியும் நம்ம வந்து ஃப்ளாஷ் பண்ணுறோம், அந்த கம்ப்யூட்டரை வந்து ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம வந்து திரும்பவும் வந்து ஓஎஸ் அடிக்கிறோம் ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணிட்டு அப்படின்னா, இப்போ சி டிரைவில் நம்மளோட பர்சனல் டேட்டா எல்லாமே இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து எல்லாமே போயிடும். சி டிரைவில் இருக்கக்கூடிய எல்லாமே போய்டும், நம்மளோட பர்சனல் டேட்டாவும் போய்டும், நம்மளால் எடுக்க முடியாத சூழ்நிலை வரும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு டி டிரைவ் போட்டு தனியாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஓஎஸில் வந்து நம்ம ஃப்ளாஷ் பண்ணி நம்ம தைரியமாக வந்து நம்ம சி டிரைவை மட்டும் ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு அதில் மறுபடியும் நம்ம ஓஎஸ் போடலாம். டி டிரைவில் இருக்கக்கூடிய எதுவுமே எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது. நம்ம டி டிரைவை அப்படியே நம்ம வந்து புது ஓஎஸ் போட்டாலும் சரி, அது சியில் தான் நம்ம ஃப்ளாஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஃபார்மேட் பண்ணி நம்ம போட போகிறோமே ஒழிய டியில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸோ டேட்டாவோ எதுவுமே ஆகாது, அது அப்படியே இருக்கும். ஸோ நம்ம டியை டச் பண்ணாமலே நம்ம சியில் வரைக்கும் போடலாம். இதுதான் நமக்கு வந்து பார்ட்டிஷன் பிரிக்கிறதுக்கு உண்டான வந்து ஒரு யூசேஜ். அதே மாதிரி நிறைய பேர் நிறைய விதமான பார்ட்டிஷன் ரெடி பண்ணி வச்சுப்பாங்க, டிஇஎஃப்லாம் ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இல்லாத கம்ப்யூட்டருக்கு தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சிலேருந்து இந்த மாதிரி எப்படி ஒரு டி போல் ஒரு பார்ட்டிஷனோ அல்லது டிஇன்னு சொல்லி எப்படி ஒரு பார்ட்டிஷன் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம அதில் பார்க்க போகிறோம். ஸோ விண்டோஸ் 10, விண்டோஸ் 8.1 அண்ட் விண்டோஸ் 7 எல்லாத்துலேயுமே நான் சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் வந்து சேம் தான். இதே ப்ரொசீஜரை நீங்கள் இந்த 3 வாய்ஸ் இருக்கக்கூடிய எந்த கம்ப்யூட்டராக இருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சர்ச்சில் போயிட்டு இந்த மாதிரி சர்ச் இருக்குல்ல, விண்டோஸ் 10 பொறுத்த வரைக்கும் இந்த சர்ச்சில் போய்ட்டு டைப் பண்ணுங்க. விண்டோஸ் 8லேயும் ஒரு சர்ச் இருக்கும், இந்த சைடு கார்னரில் இருக்கும், அந்த சர்ச்சில் போய்ட்டு நீங்கள் விண்டோஸ் 8.1 விண்டோஸ் 8 செட்டிங் பண்ணுங்கள். விண்டோஸ் 7 நார்மலாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட்டில் ஒரு சர்ச் வரும். நான் ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் மெனுவில் ஒரு சர்ச் வரும், அந்த மெனுவில் நீங்கள் போய்ட்டு பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இப்போ விண்டோஸ் 7லேயே நான் ஃபர்தராக உங்களுக்கு கண்டினியூ பண்ணி சொல்கிறேன். சரி, பார்ட்டிஷன் எப்படி இருக்கும், பார்ட்டிஷன் இருக்கிறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ எப்படி அதை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். விண்டோஸ் 7 பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சர்ச் அண்ட் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் வந்து டிஐஎஸ்கே ஸ்பேஸ் விட்டு ஒரு MANN நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மேலே ஒரு ஆப்ஷன் காட்டும். அப்படி இல்லை அப்படின்னா இதே சர்ச் பாரில் கிரியேட் அண்ட் ஃபார்மேட்டுன்னு நீங்கள் டைப் பண்ணிகிட்டு இருக்கும் போதே மேலே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காட்டிடும். கிரியேட் அண்ட் ஃபார்மேட் ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன்ஸ்னு சொல்லிட்டு வரதில் இந்த ஆப்ஷன் தான். ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் முதல்ல போகணும். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடியது 15 GB ஹார்ட் டிரைவ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 15 GB ஹார்ட் டிரைவில் ஒரே வால்யூமாக போட்டு சீனு மட்டும்தான் இருக்குது. நான் உங்களுக்கு மை கம்ப்யூட்டரில் காட்டுறேன் பாருங்கள். வேறு எந்த ஒரு பார்ட்டிஷனும் இதில் இல்லை. இப்போ கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும், லோக்கல் டிஸ்க் சி மட்டும்தான் இருக்குது. இப்போ இதுலேருந்து நம்ம இன்னொரு டிஸ்க் நம்ம பிரிச்செடுக்கலாம், அதாவது இன்னொரு பார்ட்டிஷன் நம்ம பிரிச்செடுக்கலாம். இந்த இது மேலே இந்த 15 GBன்னு காட்டுதில்ல, இது மேலே வந்து ஒரு கிராஸ் பார் மாதிரி லைனாக ஃபுல்லாக கண்டினியூவாக வந்துகிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு மேலே கர்சரை வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணும்போது இங்கே ஓப்பன் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் கீழே ஷ்ரிங்க் வால்யூம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த ஷ்ரிங்க் வால்யூமில் வாங்க, இந்த கீழே இருப்பாங்க, இதுதான். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதோட குவைரி போகும், அதாவது எவ்வளோ ஸ்பேஸ் நம்மளால் இன்னொரு பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். இப்போ 15 GBயில் நம்ம உதாரணத்துக்கு ஒரு 8 GB நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஜிபியில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை மட்டும் தான் நம்ம இன்னொரு டிஸ்க்காக நம்ம க்ரியேட் பண்ண முடியும். அதனால் இதை வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு ஒரு குவைரி பண்ணுவோம். ஸோ இதில் எவ்வளோ வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வந்து பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ வந்து நம்ம இன்னொரு பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ நமக்கு டேட்டா வந்துடுச்சு. இப்போ 15 GB இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு 3140 MB வந்து நம்மளால் ஒரு பார்ட்டிஷன் நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும்.
ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருக்குது. இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரே ஒரு 1 GB மட்டும், அதாவது 1 GB வந்து நீங்கள் எம்பியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1024 MB அப்படி வரும். இந்த 1024 MB நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு புரியுதலுக்காக நான் சும்மா கிரியேட் பண்ணி காட்டுறப்ப எனக்கு கிரியேட் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை. இருந்தாலும் அதை எப்படி கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1 GB மட்டும் நான் ஒரு பார்ட்டிஷனாக நான் உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன். இப்போ ஷ்ரிங்க் கொடுத்துருங்க. கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். இந்த ப்ராசஸ் வந்து உங்கள் கம்ப்யூட்டருடைய ரேமை பொறுத்து, உங்களுடைய ஹார்ட் டிஸ்கோடைய ஸ்பீடு எல்லாத்தையும் பொறுத்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்ததுக்கப்புறம் இது போல் க்ரியேட் ஆகி வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம 15 GB நம்ம வச்சுருந்தோம். அந்த 15 GBயில் இப்போ 14 GB தான் இங்கே இருக்குது. 1 GB வந்து இந்த சைடு ரைட் சைடு வந்து 1 GB வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஓவரால் சைஸ்லேருந்து 15லேருந்து 1 மைனஸ் ஆகி அந்த ஒரு மைனஸ் ஆனது இங்கே வந்து தனியாக ஆட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆட் ஆனதுக்கு கீழே இந்த 1 GBக்கு கீழே அன்அலாகேட்டட்னு சொல்லிட்டு காட்டுது பாருங்கள். இந்த அன்அலாகேட்டடை வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ணணும். அதுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ சிம்பிள் வால்யூம் இருக்குல்ல, இந்த நியூ சிம்பிள் வால்யூம் கொடுங்க. இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போது நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே 1023 MB காட்டுது. அதாவது நம்ம 1024 MB கொடுத்துருந்தோம். அது கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணுற பேக்ரவுண்ட் ஃபைல்ஸ் எல்லாம் போக நமக்கு ஒரு MB போக பேலன்ஸ் வந்து 1024 MB 1023 MB காட்டுது. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு லெட்டர் அசைன் பண்ண சொல்லும். அதாவது உங்களுக்கு என்ன வேணும், டின்னு வச்சுக்கலாம், ஜின்னு வச்சுக்கலாம், ஹெச்ன்னு வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன லெட்டரில் வேணுமோ, அதாவது ஏற்கனவே கிரியேட் ஆகிருக்க லெட்டரை தவிர வேறு ஏதோ ஒரு லெட்டரை வந்து அது உங்களுக்கு காட்டும். அதில் உங்களுக்கு எந்த லெட்டர் விருப்பமான லெட்டரோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த லெட்டர் பிரகாரமே நீங்கள் வந்து அதை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹெச்ன்னு போட்டிருக்கேன். இதை தவிர வேறு எதையும் கிளிக் பண்ணணும்னா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டில் வந்து ஃபார்மேட்லேயும் வந்து NTFS ஃபைல் தான் இருக்கணும். அதுலேயும் நீங்கள் வேறு எதையும் மாற்றிடாதீங்க. வேறு எந்த ஒரு ஃபார்மேட்டும் எந்த ஒரு ஃபைல் சிஸ்டமும் நமக்கு தேவைப்படாது. NTFS ஃபைல் தான் நமக்கு தேவைப்படும். இங்கேயும் வந்து டிஃபால்ட்லேயே வச்சுருங்க. அதுலேயும் நீங்கள் வேறு எதையும் மாற்றாதீங்க. லேபிள் ஏதாவது நீங்கள் கொடுக்கணும், வால்யூம்க்கு ஏதாவது கொடுக்கணுன்னாக்கா நீங்கள் எதாவது கொடுங்க. அப்போ நான் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் பேக்கப்னு மட்டும் இதில் கொடுத்துக்கிறேன். இங்கே பர்ஃபார்ம் ஏ குயிக் ஃபார்மேட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி விண்டோ ஓப்பன் ஆகி ஃபைனல் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு பேக்கப் வால்யூம் பேர் நம்ம என்னென்ன இன்புட் கொடுத்தோமோ அது பிரகாரம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷ்னு காட்டும். ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ சி டிரைவுக்கு மேலே எப்படி ப்ளூ கலராக இருந்ததோ அதே மாதிரியே நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஹெச் டிரைவுக்கு மேலேயும் நமக்கு வந்து ப்ளூ கலராக வந்துருச்சு. இப்போ அது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பார்ட்டிஷனாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது ரெடியானதோடய உள்ளுக்குள்ளே ஒரு பார்ட்டிஷன் க்ரியேட் ஆனதோட அந்த பார்ட்டிஷன் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுது. நமக்கு அதை ஓப்பன் பண்ணி அது உள்ள ஏதாவது ஃபைல்ஸ் போடணும்னா போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. சி டிரைவ் இருக்குது, அடுத்து ஹெச் டிரைவ் இருக்குது. இதில் கரெக்டாக 1 GB நமக்கு அப்ராக்சிமேட்டாக நம்ம இப்போ பேக்கப் ஹெச்ன்னு ரெடி பண்ண இந்த டிரைவில் 1 GB அப்ராக்சிமேட்டாக நமக்கு சைஸ் இருக்குது. மொத்தத்துக்கு இவ்வளோ தான் ப்ராசஸ்ஸு. ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணிடலாம். நான் வச்சுருக்க 15 GBலேருந்து நான் 1 GB உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் வந்து க்ரியேட் பண்ணி காட்டினேன். இப்போது ஒருவேளை உங்களோட டிஸ்க் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அதாவது 256 இருக்கலாம், இல்லை 128 இருக்கலாம், அல்லது 1 TBயாக கூட இருக்கலாம், 2 TBயாக இருக்கலாம், ஸோ 500 கூட இருக்கலாம். அது மாதிரி நீங்கள் என்ன சைஸ் வச்சுருக்கீங்களோ அந்த சைஸில் பேலன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணது போக உங்கள் சி டிரைவில் இருக்கக்கூடிய பேலன்ஸை நீங்கள் இன்னொரு பார்ட்டிஷனாக கூட நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ நான் சொன்ன இதே ஃபார்முலா பிரகாரம் இதே மெத்தடில் நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை ஜிபிக்கு இன்னொரு பார்ட்டிஷன் தேவைப்படுதோ அந்த ட்ரைவை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களால் ஓப்பன் பண்ண முடிஞ்சுதா, இல்லை வேறு எதுவும் எரர் எதுவும் காட்டுதா, இல்லை வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லி தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.